2023 நம்ம சக்சஸ்ஃபுல்லா சந்திராயன் 3 நிலவோட தென்பகுதியில் லேண்ட் பண்ணி இந்த உலகத்தை நம்ம பக்கம் திரும்ப வச்சோம். அதை தொடர்ந்து இப்போதைக்கு பல நாடுகள் நிலவை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 50 வருஷங்கள் கழிச்சு திரும்பவும் அமெரிக்கா நிலவத்தோட பிளான் பண்ணி ஒரு பிரைவேட் கம்பெனி ஆஸ்ட்ரோபாட்டிக் சொல்லப்படுற ஒரு பிரைவேட் கம்பெனி கூட ஒன்னா கை கோர்த்து பெரிகிரின் லேண்டரா லான்ச் பண்றாங்க. பட் அந்த லேண்டர் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு. ஈஸியா பல முறை நிலவை தொட்ட நாசா இந்த முறை எப்படி கோட்டை விட்டாங்க? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? திஸ் இஸ் அன்சைன்ட். நிலவை தொட முடியாமல் திணறும் நாசா. பலமுறை நிலவுக்கு போய் வந்த நாசா நம்ம டைரக்டா இனிமே நிலவை தொடாம நம்ம பக்கத்துல இருக்க மற்ற பிரைவேட் கம்பெனிஸை வச்சு சில லேண்டர்ஸ் பில்ட் பண்ணி அந்த லேண்டர்ஸ்ல நமக்கு சம்பந்தப்பட்ட பேலோட்ஸை மட்டும் அனுப்பி அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஆராய்ச்சியை மேற்கொண்டுக்கலாம். பிரைவேட் கம்பெனிஸ் லேண்டர்ஸ் அதிகமா செய்யணுங்கிற ஒரு தாட்ல கமர்ஷியல் லூனா பேலோட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லப்படுற CLPSங்கிற ஒரு ப்ரோக்ராம ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இதை செய்யணும்? நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்களையுமே நாம எதுக்கு விண்வெளி ஆராய்ச்சி பண்ணணும்? அந்த காசை வச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே. அந்த காசை எதுக்கு நீங்க விண்வெளி ஸ்பேஸ் ஆராய்ச்சியில செலவிடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கதான் செய்யுது. சோ கவர்மெண்ட் காசை செலவழிக்காம பிரைவேட் காசு, பிரைவேட் செக்டர்ல இதை நம்ம கொடுக்கறது மூலியமா காசும் கம்மியாகும். அதே மாதிரி ஒரு பிக்சட் கான்ட்ராக்ட்ல நம்ம பேலோட்ஸை விண்வெளிக்கு அனுப்பி அது மூலியமா ரிசர்ச்சுமே பண்ணிக்கலாம். சோ கம்பெனிக்கு லாபமும் ஆச்சு, அதே சமயத்துல மக்கள் மத்தியில எல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து காசு எடுக்கிறதுமே கம்மி பண்ணிக்கலாம். சோ ஒரு மோர்லைக்கு ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் மாதிரி நம்ம நாசா பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் மொத்தம் 3 கம்பெனிஸோட 8 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ல இருக்கு. 2025 வரைக்குமே 8 விதமான ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க நாசா. சோ அதுல இப்ப லேட்டஸ்டா அனுப்பப்பட்ட ரெடி பண்ணப்பட்ட ஒரு மூன் லேண்டர் தான் பெரிகிரின். இந்த பெரிகிரின் செஞ்சது ஆஸ்ட்ரோபாட்டிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தனி கம்பெனி. அண்ட் இவங்க கூட நாசா அடுத்த ஒரு 4 லேண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சோ ஆஸ்ட்ரோபாட்டிக் கம்பெனியை பத்தி பார்க்கும்போது அவங்க ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி. பட் ஸ்பேஸ் எக்ஸ் அளவுக்கு பெருசு கிடையாது. அவங்களால ராக்கெட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண முடியாது. பட் அதை தாண்டி இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ள இருக்க அந்த மிஷின்ஸ், ப்ரொபலன்ஸ், அதே மாதிரி அதுக்குள்ள இருக்க அந்த கம்ப்யூட்டர்ஸ், ரோபோட்டிக்ஸ் சொல்லி அதில் கொஞ்சம் அதிகமான இன்வால்வ்மெண்ட் காட்டுறவங்க. ஸோ அந்த வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் லேண்டர் தான் பெரிகிரின். இதை தொடர்ந்து கிரிஃபின் சொல்லப்படுற இன்னொரு பெரிய லேண்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட்ல இப்போ வரைக்குமே இருக்கதான் செய்யுது. இது 2025 லான்ச்சுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஸோ பெரிகிரின் கிரிஃபின்ல பெரிகிரின் ரொம்ப ஒரு குட்டி லேண்டர். ஸோ கிட்டத்தட்ட மனித உயரத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டெலிவரி வெஹிக்கிளா தான் ஆக்சுவலா நாசா பாக்குறாங்க. அதாவது ஜஸ்ட் இவங்களுடைய பேலோட்ஸை கொண்டு போய் நிலவுல தரை இறக்குறது மட்டும் தான் இந்த லேண்டர் ஒரு வேலையாவே பண்ண போகுது. கிட்டத்தட்ட 21 பேலோட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஹோல்ட் பண்ணி நம்ம பூமியில இருந்து கிளம்பி நிலவு தொடுறது தான் பிளான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெரிகிரின் லேண்டரை பத்தி பார்த்துருவோம். இந்த லேண்டர் கிட்டத்தட்ட 1.5 to 2 டன் எடை இருக்கும். 2016 இருந்து இந்த லேண்டரை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆஸ்ட்ரோபாட்டிக்ஸ். 2.5 மீட்டர் அகலமும் 1.5 மீட்டர் நீளமும் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஹியூமன் ஹைட் தான். இதோடைய எடை என்னதான் 1.5 டன் கிட்ட இருந்தாலும் இதால வெறும் 200 to 300 கிலோ வரைக்கும் பேலோட்ஸ் மட்டும் தான் கொண்டு போக முடியுங்கிற அளவுக்கு டிசைனிங் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 300 கிலோனா சும்மா கிடையாது, யோசிச்சு பாருங்க. மேல சூரியனை பார்த்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சோலார் பேனல் வச்சிருக்காங்க. பட் கிட்டத்தட்ட நம்ம சந்திராயன் போல இதனாலையும் வெறும் 14 நாட்கள் மட்டும் தான் வாழ முடியும். சூரியன் இல்லாத சமயத்தில் இது ஃபுல்லா பவரை இழந்து கம்ப்ளீட்டா யூஸ்லெஸ்ஸான ஒரு மிஷனா மாறிடும். இதோடைய வேலையே இந்த கொடுத்து அனுப்பின எல்லா பேலோட்ஸுமே சக்சஸ்ஃபுல்லா நிலவுல கொண்டு போய் டச் டவுன் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஸோ அந்த வகையில் ஏகப்பட்ட வித்தியாசமான நாடுகள்ல இருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பேலோட்ஸ் பத்தினா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நாசா 5 to 6 பேலோட்ஸ் அனுப்பி வச்சிருந்தாங்க. முக்கியமானது லேசர் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அரே. ஸோ இது நம்ம பூமிக்கும் நிலவுக்கு இருக்க அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஏகப்பட்ட மிஷன்ல ஆக்சுவலா நாசா அனுப்பியிருக்காங்க. நம்ம சந்திராயன் மிஷன்ல கூட அந்த LRA இருக்கு. அதை தொடர்ந்து லெட்ஸ் லீனியர் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸோ விண்வெளி அந்த நிலவு சைட்ல இருக்க அந்த காஸ்மிக் எனர்ஜி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, அந்த காஸ்மிக் ரேஸ் எப்படி ஒரு மனிதனை அங்க நின்னா பாதிக்கும் சொல்லி அந்த ரேடியேஷன் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸை எடுக்கிறதுக்காகவே இந்த லெட்ஸ் டிவைஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை அனுப்புறதுக்கான முக்கியமான காரணம் ஆப்வியஸா அடுத்த மனிதர்கள் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் மூலியமா திரும்ப நிலவு டச் பண்ண போறாங்க. ஸோ அந்த சமயத்தில் இப்போதைக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நிலவுல நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தானுல, அதுக்காகவே தான் அனுப்பப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சக்சஸ்ஃபுல்லா நிலவை தொடரும், எந்த ஹைட்ல நிக்கிறோம், எவ்வளவு வேகமா லேண்ட் ஆக போறோம்னு சொல்லி அதை அனலைஸ் பண்றதுக்கு தேவைப்படுற ஒரு லைடாரை பார்த்தா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வழக்கமா இது ஆஸ்ட்ரோபாட்டிக் தான் பண்ணணும். பட் இந்த முறை நாசாவே செஞ்சு கொடுத்துருக்காங்க போல. அதை தொடர்ந்து நியர் இன்ஃப்ராரெட் வாலட்டில் ஸ்பெக்ட்ரோமீட்டர் சிஸ்டம். இதோடைய வேலை சப்சர்ஃபேஸ்ல இருக்க அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதையும் தாண்டி அதுக்குள்ள என்னென்ன விதமான அந்த எலிமெண்ட்ஸ் ஒளிஞ்சிருக்கு அதையுமே உடச்சு பார்க்கறதுக்காக தான். முக்கியமா கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், மீத்தேன் மாதிரியான எலிமெண்ட்ஸ் இந்த சப்சர்ஃபேஸ்ல இருக்கான்னு சொல்லி ஸ்பெக்ட்ரம் வைஸா அனலைஸ் பண்ணி பார்க்கும். அதை தொடர்ந்து NSS நியூட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் சிஸ்டம். இது லூனார் சர்ஃபேஸோட அந்த நியூட்ரான் டென்சிட்டி அனலைஸ் பண்றதுக்காக அனுப்பப்படுறது. அதை ஃபாலோ பண்ணி நம்ம நிலவோட மேற்புறம், அதாவது அட்மாஸ்பியர் இல்லனாலும் தரைக்கு மேல எந்த அளவுக்கு அயான் டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக PITMS பெரிகிரின் அயான் டிராப் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டருமே அனுப்பப்பட்டிருக்கு.
ஸோ இது எல்லாமே நாசா செஞ்சு கொடுத்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ். இதை தொடர்ந்து நேவிகேஷனுக்குமே அவங்க தான் சில எக்யூப்மெண்ட்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்களாம். ஜெர்மனி சைட்ல இருந்துமே ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, ரேடியேஷன் டிடெக்டர். ஸோ இது எல்லாமே நம்ம சயின்டிஃபிக் பேலோட்ஸாக அனுப்பப்பட்டது. இதை தாண்டி நார்மல் கமர்ஷியல் பேலோட்ஸுமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஒரு பிரைவேட் கம்பெனி. ஸோ இவங்க வெறும் கவர்மெண்டோட பேலோட்ஸ் மட்டும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு திரும்ப காசு வர வேணாமா? ஸோ அதனால ஹியூமன் சைடு, அதாவது மக்கள் மத்தியில் இருந்துமே சில நினைவு பொருட்களா அந்த பேலோட்ஸ் வந்து வாங்கி அனுப்பியிருக்காங்க. முக்கியமா ஒரு டிஜிட்டல் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டிருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட்ல இருந்து ஒரு கல்லை வந்து சூஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. DHL கூட மூன் பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன பார்சல் அனுப்பியிருக்காங்க. நாங்க நிலவுக்கே டெலிவரி பண்ணுவோங்கிற மாதிரி லைக் ஒரு அட்வர்டைஸ்மெண்டாவே இதை பிளான் பண்ணிருக்காங்க போல. ட்ரீம் கேப்சூல்னு சொல்லி சில மனிதர்களோட புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டிருக்கு. முக்கியமா மிஸ்டர் பீஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய ஹியூமன்ஸோட அந்த போட்டோஸை எடுத்து, ஐ மீன் வித் பெர்மிஷன்ஸோட எடுத்து அது ஒரு மெமரி டிவைஸ்ல ஹோல்ட் பண்ணி இந்த மிஷன்ல அனுப்பப்பட்டதான் சொல்லப்படுது. மிஸ்டர் பீஸ்ட் சைட்ல இருந்தும் சில மனித புகைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளிக்கு அனுப்ப பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அபிஷியல் பேலோட் லிஸ்ட்ல இது எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல. ஹியூமன் போட்டோஸ் சொல்லி சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில அந்த பெரிகிரினை ட்ராக் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்ஸுமே இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் ட்ரெக் கிரேட்டரோட சாம்பலுமே அனுப்பியிருக்கதான் சொல்லப்படுது. சில ஏர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல மெமரி ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலா மக்கள் மத்தியிலிருந்தே வாங்கி விண்வெளிக்கு ஏவியிருக்காங்க. ஸோ நிலவுல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் காலாதி காலத்துக்கும் அழியாம பாதுகாக்கப்படும்ங்கிற ஒரு கணக்குல தான் இதை அனுப்பப்பட்டிருக்கு. பட் இதுக்கு மக்கள் மத்தியில இருந்து பெரிய சப்போர்ட்ங்கிறது கிடைக்கவே இல்லை. காரணம், இப்ப நம்ம இங்க பூமி அசுத்தமாக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்க நிலவே அசுத்தமாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த குப்பைகள் எல்லாம் எதுக்கு கொண்டு போய் நீங்க நிலவுல கொட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் அந்த கேள்வி கரெக்டுங்கிற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி? இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே தாண்டி தான் பெரிகிரின் மிஷன் லான்ச்சுக்கு தயாராகுது. ஜனவரி 8ஆம் தேதி வல்கன் ராக்கெட் மூலமா சக்சஸ்ஃபுல்லா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்தா லான்ச் பண்றாங்க. ஸோ ஒரிஜினல் பிளான் படி 8ஆம் தேதி லான்ச் பண்ணப்பட்ட இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம பூமியை 2 தடவை சுத்தி ஜனவரி 22ஆம் தேதி டிரான்ஸ் லூனார் இன்ஜெக்ஷன், அதாவது நிலவோட அந்த சுற்றுவட்ட பாதையோட ஒன்னா சேர்ந்து நிலவு சுத்தி வளர ஆரம்பிக்கும். அதை ஃபாலோ பண்ணி பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி கிட்ட இதோடைய லேண்டிங் இருக்குங்கிறது தான் ஒரிஜினல் பிளான்ல இருந்தது. பட் இந்த லான்ச் நடந்துட்டு அப்புறம் நம்ம பூமியை விட்டு வெளியில போன அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து சில கிளிச்சஸ் அண்ட் சில மிஸ் ரெக்கார்டிங்ஸ் பத்தினா நடக்க ஆரம்பிச்சது. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் புரியல. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதோடைய அந்த சோலார் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகல. ஸோ அதுதான் டெக்னிக்கலா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு பவர் கொடுக்கும். பட் அது டைரக்டா சூரியனை பார்த்து திரும்ப முடியாம தத்தளிச்சிட்டு இருந்தது. ஸோ அதை மேனுவலா கஷ்டப்பட்டு நம்ம சூரியன் பக்கம் திருப்ப அதை தொடர்ந்து ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ல ஒரு மிஸ்டேக் இருக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன நடக்குதுன்னு புரியாம கிட்டத்தட்ட 7 மணி நேரங்கள் கழிச்சு தான் ஆஸ்ட்ரோபாட்டிக்கு ஒரு உண்மையை புரிய ஆரம்பிக்குது. ப்ரொபலண்ட்ல ஒரு சின்ன லீக் ஏற்பட்டிருக்கு. இந்த லீக் காரணமா தான் அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்யாம சூரியன் பக்கம் அந்த சோலார் பேனல் திரும்பாம இருந்திருக்கு. அதை தொடர்ந்து தான் கம்யூனிகேஷனுமே கட் ஆகியிருக்கு. இதுல நடந்த மாறுதல்கள் கிட்டத்தட்ட அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட அவுட்டர் லேயர், MLI மல்டி லேயர் இன்சுலேஷன் சொல்லுவாங்க, அதை டேமேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ள இருந்த அந்த வேல் ஃபெயிலியர் பாசிபிளி இந்த லேயர் இன்சுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரப்சர் பண்ணிருக்கலாம், அதாவது கீழ்ச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணப்படுது. இப்போ என்னதான் அந்த சோலார் பேனல் டேரக்டா சூரியனை பார்த்து திரும்பி இருந்தாலும் அது ஒன்லி பேட்டரியை தான் சார்ஜ் பண்ணும். பட் நிலவை நோக்கி போறதுக்கும் நிலவில் லேண்ட் பண்றதுக்கும் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ரொம்பவே முக்கியம். அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு மேஜர் ஃபெயிலியர், ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. நம்மளால ஸ்பேஸ் போய் டக்குன்னு இதை வந்து ரிப்பேர்லாம் பண்ணவே முடியாது. செல்ஃப் ரிப்பேரிங் டெக்னாலஜிலாம் இன்னும் கண்டுபிடிக்காத அந்த சமயத்தில் ஆஸ்ட்ரோபாட்டிக்ஸ் கனத்தை இதயத்தோட எங்களால் இப்போதைக்கு நிலவில் சாஃப்ட் லேண்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிகிரினால இப்போதைக்கு அதோடைய மிஷனை தொடர்ந்து பண்ண முடியாது. நிலவில் சாஃப்ட் லேண்ட் ஆக முடியாத அந்த சுச்சுவேஷனில் கூட எங்ககிட்ட இன்னும் அடுத்த 4 நாளைக்கு தேவைப்படுற ஃபியூல் இருக்கு. அந்த காரணத்தினால நாங்கள் இந்த இடத்துல இருந்தே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிஷனை கண்டக்ட் பண்ணுறோம். உள்ள இருக்க அந்த பேலோட்ஸை ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலியமா அவுட்டர் சைட்ல இருக்க நிலவோட வெளிப்புறம் இருக்க அதோடைய ஆர்பிட்ல இருக்க டீட்டெயில்ஸ் எங்களால் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த பேலோட்ஸை ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க. லேண்டரா இல்லாம இப்போதைக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை ஆல்மோஸ்ட் ஒரு ஆர்பிட்டரா மாத்திருக்காங்க. ஸோ டக்குன்னு பிளானை மாற்றி இப்போதைக்கு இந்த மிஷனை முடிஞ்ச அளவுக்கு சக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இனிஷியல் கோலுங்கிறது ஃபெயிலியர் ஆகி இருக்கும்போது கண்டிப்பா இதை இன்னும் அடுத்து அவங்க மிஷன்ல பக்கவா மாத்தி அமைச்சே ஆகணும். பல கோடி செலவுல உருவாக்கப்பட்ட இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு சின்ன ப்ரொப்பலன் லீக்கால கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆனது நினைச்சா வருத்தமா தாங்க இருக்கு. பட் இதை தொடர்ந்து இன்னும் 3 கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி கூட நாசா பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து அவங்களுடைய கிரிஃபின் மிஷன் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சொல்லி வாழ்த்துவோம். சயின்டிபிக் பேலோட்ஸ் கண்டிப்பா அனுப்பிதான் ஆகணும். நம்ம நிலவு பத்தி ரிசர்ச் பண்ண வேண்டியது இன்னும் அதிகமா இருக்கு. பட் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட பேலோட்ஸ் லைக் இந்த மனித முகங்கள், மனித போட்டோஸ், இறந்த பின் மனிதனோட அந்த சாம்பல், இதெல்லாத்தையுமே கண்டிப்பா நிலவுக்கு அனுப்பணுமா? இதை பத்தி உங்க கருத்து என்ன? This is Unsigned signing off.